சுகஸ்திகா ஸ்கூல் ஆண்டு விழா அன்னைக்கு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறேன்னு பாப்பா சொல்லியிருந்தா. என் மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு எப்படா வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், பாப்பா ஒரு பொய்க்கால் குதிரையை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாளாமா. அதனால் அந்த பொய்க்கால் குதிரையெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த செட்டப்போடையே வந்தா. வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே சொன்னான், அம்மா அந்த குதிரையை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கும் பொழுது கையெல்லாம் வலிக்குதுங்கம்மா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவளுக்கு அந்தளவுக்கு டான்ஸ் தெரியாது. எப்படியோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டா. இது நம்மளோட புது வீடு தான், காம்ப்ளெக்ஸில் இருக்கிற வீடு. சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வருது, தண்ணியுமே வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், பைப்பில் வந்து தண்ணியை திரிவி விட்டாலும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து கீழே இறங்கவே இல்லை, அப்படியே தேங்கியே நிற்கிது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பேட் ஸ்மெல்லும் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட ட்ரைனேஜ் கிளீனர் வந்து போட்டு விடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி சிங்க்கெல்லாம் வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைனேஜ் கிளீனர் ஒரு 2 பாக்கெட் போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னாவே போதும். பேட் ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. அதுவும் இல்லாமல் அந்த அடைப்புமே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ப்ளம்பரை கூப்பிடணும், அதிகமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், ட்ரைனேஜ் கிளீனரை போட்டு விட்டதுமே ரியாக்ட் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் இது போல் விட்டுட்டு தண்ணியை நல்லா ஒரு குண்டா வழியாக பிடிச்சி ஊற்றினீங்கனாலும் சரி, தண்ணி வந்து ஃபுல்லாகவே போயிடும். இந்த ட்ரைனேஜ் கிளீனர் சிங்க்குக்கு மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் அடைப்பெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் அதுக்குமே வந்து ஒரு 5-6 பாக்கெட் போட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ வந்து எப்படி தண்ணி போகுதுன்னு. ப்ராடக்ட் வேணும்னா வெப்சைட், வாட்ஸ்அப் ரெண்டுலையுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன்.